السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, முஸ்லிம்களினுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் உலகம் எதிர்கொள்ளக்கூடிய அதிமுக்கியமான ஒரு யுத்தமான மல்கமா என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம்தான் இந்த உலகத்தினுடைய தலை எழுத்துக்களையே புரட்டக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த யுத்தத்தை கொண்டு முஸ்லிம்களினுடைய கரங்களை வலுப்படுத்த இருக்கிறான். இந்த யுத்தம் ஷாமியனுடைய தாபிக் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில்தான் அல்லாஹ் ஏற்படுத்துவான். 80 கொடிகளுக்கு கீழாக ஒவ்வொரு கொடியிலும் 80 கொடிகளின் மேலாக ஒவ்வொரு கொடிக்கு கீழாக 12,000 கிறிஸ்தவ இராணுவ வீரர்கள், அந்த கிறிஸ்தவத்தை ஆதரிக்கக்கூடிய உமலா கைக்கூலிகளினுடைய இராணுவங்களை எல்லாம் அல்லாஹ் இணைத்து மொத்தம் 9,60,000 படைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரட்டி வருவான். இவர்களை எதிர்கொள்வதற்காக வேண்டி மதீனாவிலிருந்து 70,000 நபர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பி வைப்பான். இந்த யுத்தத்தினுடைய வெற்றியை கொண்டுதான் உலகத்தினுடைய தலை எழுத்துகளையே எவ்வாறு பத்ரினுடைய வெற்றியை கொண்டு முஸ்லிம்களினுடைய கரம் உயர்ந்ததோ அதே போன்று மீண்டும் உலகம் முழுவதுமே ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹுவால் ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு யுத்தம்தான் இந்த ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தை நோக்கிதான் சமீப காலமாக உலகம் விரைவாக பயணம் செய்கிறது. இந்த யுத்தம் தோன்றுவதற்கும் முன்னால் எகிப்து அழிக்கப்படும், ஈராக் அழிக்கப்படும், ஷாம் அழிக்கப்படும் என்றெல்லாம் அல்லாஹுவின் தூதர் கூறினார். அதனுடைய காட்சிகளை நேருக்கு நேராக நாம் பார்க்கிறோம். இந்த யுத்தம் எப்பொழுது நடைபெறும் என்று சொன்னால் யூப்ரட்டிஸ் நதி வற்ற ஆரம்பித்து விட்டால் என்றெல்லாம் அல்லாஹுவின் தூதர் சுபச்செய்தி சொல்லியிருந்தார்கள். இவை யாவையுமே இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகவும் முஸ்லிம்களினுடைய எழுச்சி என்பது மிக சமீபமாக உலகமே ஒரு விஷயத்தின் பக்கம் வேறு ஒரு விஷயத்தின் பக்கம் சிந்தித்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தையே வேறு ஒரு விஷயமாக சிந்திப்பதற்காக வேண்டிதான் இதே போன்றுள்ள சூழ்நிலைகளை எல்லாம் அல்லாஹ் உருவாக்குகிறார். இமாம் முஸ்லிம் ரஹிமகுல்லா இந்த யுத்தத்தை பற்றி உண்டான மற்றொரு ரிவாயத்தில் பதிவு செய்தார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள், சமிஅத்தும் பி மதீனத்துன் ஜானிபும் மின்ஹா ஃபில் பர் வ ஜானிபும் மின்ஹா ஃபில் பஹர். ஒரு நகரத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. இமாம் முஸ்லிம் இதை பதிவு செய்கிறாங்க. சமிஅத்தும் பி மதீனா, ஒரு ஊரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அது என்ன ஊருன்னா ஜானிபும் மின்ஹா ஃபில் பஹர் வ ஜானிபும் மின்ஹா ஃபில் பர் வ ஜானிபும் மின்ஹா ஃபில் பஹர். அந்த ஊரினுடைய ஒரு பகுதி கரையில் இருக்கும், மற்றொரு பகுதி கடலில் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஊரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நபித்தோழர்கள் சொன்னார்கள், காலு நஅம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, அந்த ஊர் என்ன என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். துருக்கியினுடைய தலைநகரமான இஸ்தான்புல் என்று சொல்லக்கூடிய குஸ்தந்தனியா தான் அந்த ஊர். கடலினுடைய அந்த ஊரினுடைய ஒரு பகுதி ஜானிபும் ஃபில் பர், கடல்ல இருக்கும், மற்றொரு பகுதி ஜானிஃபும் பில் பஹர், ஜானிஃபும் பில் பர் ஜானிஃபும் பில் பஹர் என்று கரையில் இருக்கும். இப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறான். ரசூலுல்லாஹ் கேட்கும்பொழுது தெரியும் எங்களுக்கு, துருக்கியினுடைய தலைநகரமான இஸ்தான்புல் என்று அழைக்கக்கூடிய குஸ்தந்தனியா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தகூமு ஸாஅ,
அல்லாஹ் கியாமத் நாளை கொண்டு வர மாட்டான். ஹத்தா யஸூகா 70,000 மின் பனி இஸ்ஹாக். இந்த அரபுகளில் இருந்து 70,000 நபர்கள் அந்த துருக்கியை முற்றுகையிடாமல் யுத்தம் செய்யாமல் அல்லாஹ் கியாமத் நாளை கொண்டு வர மாட்டான். ஃபஇதா ஜாஊஹா, இந்த யுத்தத்தில் உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு அணு ஆயுதங்கள், உலகம் ஃபுல்லாக அணுகுண்டுகள் இப்படிலாம் தயாரித்து வச்சிருக்கிறாங்களா இல்லையா? முதல் உலகத்திலையும் அதுதான் பயன்படுத்தப்பட்டுச்சு, ரெண்டாவது உலக யுத்தத்திலும் அதுதான் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் இந்த மல்கமாவினுடைய யுத்தத்தில் இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படாது. எந்த ஒரு ஆயுதமும் என்ன செய்ய மாட்டாங்க. முஸ்லீம் இராணுவ வீரர்கள் எந்த ஒரு ஆயுதத்தையும் பயன்படுத்த மாட்டார்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படி அந்த துருக்கியை ஷாமுக்கு போவாங்க, ஷாம் வெற்றி கொள்ளப்படும். திருப்பி துருக்கிக்கு போவாங்க, துருக்கியினுடைய கோட்டைகள் முற்றுகையிடப்படும். ஃபஇதா ஜாஊஹா, அப்படி அந்த துருக்கியை போராடுவதற்காகவே அவங்க வந்தால் முஸ்லீம்கள் வருவார்கள். ஃபலம் யுகாத்திலு பிஸ்ஸிலாஹின் வலம் யர்மு பிஸ்ஸஹ்மின், அவங்கள்ட்ட எரியக்கூடிய எந்த வாளும் இருக்காது, எரியக்கூடிய எந்த அம்புகளும் இருக்காது. முஸ்லீம்கள்ட்ட எந்த ஒரு ஆயுதமும் என்ன இருக்காது. முஸ்லீம்கள் எந்த ஒரு ஆயுதத்தையும் கையில் சுமக்க மாட்டார்கள். காலு, முஸ்லீம்களினுடைய ஆயுதம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற அந்த முஸ்லீம்கள் ஷாமினுடைய கோட்டையில் நின்று சொல்வார்கள். ஃபயஸ்குத்து அஹதும் பிஜானிபிஹா, இந்த வார்த்தைகள் முழங்க ஆரம்பித்தவுடன் கோட்டைகள் எல்லாம் திரிக்க ஆரம்பித்து விடும். முஸ்லீம்கள் அந்த கோட்டைக்குள்ளே போவாங்க, திருப்பி முஸ்லீம்கள் துருக்கிக்குள்ளே போவாங்க. அதே போன்று இராணுவங்களை முஸ்லீம் இராணுவ வீரர்கள் முற்றுகையிடுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று அவர்கள் முழங்குவார்கள். திருப்பி அந்த துருக்கியினுடைய கோட்டைகள் எல்லாம் சிதற ஆரம்பித்து விடும். முஸ்லீம்கள் உள்ளே நுழைய ஃபயதுஹுலூனஹா, முஸ்லீம்கள் அந்த கோட்டைக்குள்ளாக நுழைவார்கள். ஃபயக்னுமூன பைனஹும் ஹும் யக்ஸிமூன குனாஅஹும், தங்களினுடைய அந்த கனிமத்து பொருட்களை எல்லாம் பங்கு வைத்துக் கொண்டிருப்பார்கள். இதா ஜாஅஹுமுஸ் ஸரீஹ், அப்பொழுது ஒரு சப்தம் வரும். ஃபகாலு இன்ன தஜ்ஜால், நிச்சயமாக தஜ்ஜால் ஹரஜ, வெளியேறிவிட்டான் என்று சப்தம் வர ஆரம்பித்து விடும். ஃபயத்ருகூன குல்ல ஷைஇன், எல்லா கனிமத்துகளையும் அப்படி போட்டுட்டு வயர்ஜிஊன், ஷாம நோக்கி அவங்க என்ன செய்வார்கள்? தஜ்ஜாலோடு யுத்தம் செய்வதற்காக வேண்டி முஸ்லிம் முஜாஹிதீன்கள் துருக்கியிலிருந்து ஷாமை நோக்கி படையெடுப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். அப்ப இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் இந்த யுத்தம் காஃபிர்கள் 9,60,000 நபர்கள், நாம் 70,000 நபர்கள் இருப்போம். இந்த படை உருவாகக்கூடிய இடம் மதீனாவாக இருக்கும். இந்த யுத்தத்தில் எந்த ஒரு ஆயுதமும் முஸ்லிம்கள் பயன்படுத்த மாட்டார்கள். இமாம் முஸ்லிம் தெளிவா சொல்லிட்டாங்க, இதா ஜாவுகா ஃபலம் யுகாத்திலு பிஸ்ஸிலாஹ், எந்த ஆயுதத்தையும் உபயோகப்படுத்த மாட்டார்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ் அப்படி உலகத்தை கொண்டு வருவான். உலகம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு மாற ஆரம்பிக்கும். மாறுவதற்குண்டான காலங்கள் கனிந்து விட்டது. இந்த ஏவுகணைகள், இந்த அணுகுண்டுகள், இது எதுவுமே உபயோகப்படுத்த முடியாத ஒரு காலத்தை அல்லாஹ் ஆக்கிடுவான். நீ எப்படிலாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் எல்லா நாடும், இது எதையுமே உபயோகப்படுத்த முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உலகத்தில் இப்போ கொண்டு வரான். எல்லா நாடும் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறானா இல்லையா? இது எல்லாத்தையுமே க்ளோஸ் ஆக்கக்கூடிய அளவுக்கு அல்லாட்ட ஒரு திட்டம் இருக்கும். இது எல்லாத்தையுமே உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு கணிதம் தான் இன்னைக்கு இருக்கு. இந்த ஏவுகணைகள் எல்லாம் இன்னைக்கு சுமந்து கொண்டு போடுறானா இல்லையா? இது எல்லாத்துக்கு பின்னாடியும் மேக்ஸ் ஒரு கணித திட்டத்தை தான் வச்சு தான் என்ன செய்யப்படுது. நிலாவுக்கு போறதா இருந்தாலும் சரி, செல்போன் டவரா இருந்தாலும் சரி, ஏவுகணைகள் உபயோகப்படுத்துறதா இருந்தாலும் சரி, சேட்டலைட்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பாஸ்வேர்டு தான். இந்த பாஸ்வேர்டு மட்டும் அழிஞ்சிட்டுன்னு வைங்க, உலகத்தில் ஒன்றும் நடக்காது. எந்த ஆயுதமும் என்ன செய்ய முடியாது. திருப்பி ஒரு பழைய சூழ்நிலையை அல்லாஹ் உலகத்தில் உருவாக்கி விடுவான். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லிம்கள் எந்த ஆயுதத்தையும் வாள கூட சுமக்க மாட்டார்கள், அம்ப கூட கையில் வச்சிருக்க மாட்டாங்க. அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் முஸ்லிம்களினுடைய ஆயுதமாக இருக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு பெரிய சக்தி இருக்கு. இந்த வார்த்தைக்கு ஒரு ஈமானோடு இந்த வார்த்தைகள் மொழியப்பட்டால், என்ன ஒரு இஸ்லாத்தோடு இந்த வார்த்தைகள், ஈமான் இறங்கியதற்கு பிறகு இந்த வார்த்தைகள் முழங்கப்பட்டால் குஃபார்களினுடைய கரம்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். இமாம் புகாரி பதிவு செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறாங்க. ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு ஒரு மரத்து நிழல்ல, நமக்கு ஆச்சரியமா இருக்கும், இது எப்படி ஆயுதமாகும்? இது எப்படி? அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இதெல்லாம் ஏவுகணைகளை அழிக்கக்கூடிய அளவுக்கு இது பெரிய ஆயுதமா அப்படின்னு தோணும். உண்மையிலேயே ஆயுதம் தான். இதற்கு நிகரான ஆயுதம் உலகம் இன்று வரை கண்டுபிடிக்கல. இதுக்கு நிகரான ஒரு ஆயுதத்தை உலகம் இன்று வரை கண்டுபிடிக்கவில்லை. இதை மொழியக்கூடியவர்கள் சரியானவர்களாக இருந்தால்
அவர்களிடத்தில் எவ்வளவு பலம் இருந்தாலும் அந்த இடத்திலேயே சிதைந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி அல்லாஹ் இதுக்கு வச்சிருக்கிறான். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் எல்லாம் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹதீஸ் எல்லாம் நுணுக்கமாக பார்க்கணும், சும்மா மேலோட்டமாக படிக்க வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காண்டி படுக்கிறாங்க. அவங்க வாழை என்ன செய்கிறாங்க, ஒரு மரத்தில் கெட்டுறாங்க. கெட்டி வச்சுட்டு அரபுகள் எப்பவும் என்ன செய்வாங்க, வாள் வச்சுருப்பாங்க. அந்த வாழை மரத்து மேலே கெட்டிட்டு ரசூல்லா படுத்து கிடக்கிறாங்க. ஒரு ஆள் என்ன செய்கிறான், இஸ்லாத்தினுடைய எதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குறதையும் பார்க்குறான், ரசூல்லாவுக்கு மேலே அந்த வாளையும் பார்க்குறான். வாழை எடுத்துடுறான். இதுதான் சரியான சந்தர்ப்பம், இதுதான் சரியான சந்தர்ப்பம். வாழை எடுத்துட்டான். வாழை எடுத்து என்ன செய்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துறதுக்காக வேண்டி நெருங்கிட்டான். அல்லாஹ்வின் தூதர் கண்ணை திறந்துட்டாங்க. அவன் கேட்ட வார்த்தை, யா முஹம்மத் மை யம்னஉக மின்னி, இந்த நேரத்தில் என்னிடத்திலிருந்து, இந்த வாளிடத்திலிருந்து உன்னை பாதுகாப்பவன் யார் அப்படின்னு கேட்கிறான். மை யம்னஉக யா முஹம்மத் மை யம்னஉக மின்னி, இந்த நீ சாக போகிறாய், மரணிக்க போகிறாய், இந்த குத்த போறேன், உன் கையில வாள் இல்லை, என் கையில தான் இருக்கு, நீ படுத்து வர கிடக்கிறாய், நான் எழுந்து நிற்கிறேன். இந்த நேரத்தில் இந்த வாளிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் உன்னை பாதுகாப்பவன் யார்? ரசூலா என்ன செஞ்சாங்க, கராத்தாவா செஞ்சாங்க, அதான் மந்திரம் ஓதுனாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி அல்லாஹ் ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. இமாம் புகாரி பதிவு செய்றாங்க, அந்த குஃபார் கை நடுங்கிட்டு அப்படி கீழே போட்டான் வாழை. எப்படி இந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு. இந்த வார்த்தையை முடியக்கூடியவர்கள் சரியானவர்களாக இருந்தால், அல்லாஹு அக்பர், நீ வைத்திருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை விட என் ரப்பு மிக பெரியவன். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. நீ கண்டுபிடித்திருக்கக்கூடிய தீவிரவாதத்தை விட என் அல்லாஹ் மிக பெரியவன். நீ ஏற்படுத்தி இருக்கக்கூடிய திட்டத்தை விட அல்லாஹு அக்பர், என் அல்லாஹ் மிக பெரியவன். வார்த்தையை சொன்ன உடனே, அடே உன் கையில் இருக்கக்கூடிய வாளை விட, உன்னை விட என்னை படைத்த அல்லாஹ் மிக பெரியவன். காஃபிர் உள்ளம் பதறி என்ன செய்றான், வாளை கீழே போட்டான். இமாம் புகாரி சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை எடுத்துட்டாங்க. மை யம்னஉக மின்னி, மனிதனே இப்ப என்கிட்ட இருந்து உன்னை பாதுகாப்பவன் யார்? அவன் சொல்றான், முஹம்மதே நீங்கள் தான். ரசூல் அவனை பக்கத்தில் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க நல்ல அன்பளிப்பெல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. திருப்பி அந்த ஆள் போய் என்ன செஞ்சுட்டார், ஒரு கிராமத்தையே கூட்டு வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அது பின்னாடி உள்ள ஒரு சம்பவம். அப்போ அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ், அன்றைக்கு குஃபார்களினுடைய ஆயுதமான வாளை கீழே போட வைத்தது உலகத்தினுடைய இந்த மல்கமாவினுடைய யுத்தத்தில் அணு ஆயுதங்களை இந்த வார்த்தைகள் கீழே போட வைக்கும். அணு ஆயுதங்களுக்கு சக்தி இல்லாமல் போயிடும் இந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தக்கூடிய மக்கள். அதுதான் ரசூல் ஹியாரும் மினல் அருள். அந்த 70,000 பேர் சாதாரணமானவர்கள் அல்ல, 70,000 நபர்களும் அன்றைக்கு பூமியிலேயே அவர்கள் தான் சிறந்த மூமினாக இருப்பார்கள். அந்த சிறந்த மூமினுக்கு முன்னால் அவர்கள் எந்த ஆயுதமும் இருக்காது. அந்த ஈமானின் முதிர்ச்சியால் இந்த வார்த்தைகள் மொழியப்பட்ட ஆரம்பித்தவுடன் அந்த கோட்டைகள் எல்லாம் அப்படி சிதற ஆரம்பித்து விடும். முஸ்லிம் ராணுவ வீரர்கள் உள்ளே நுழைந்து விடுவார்கள். சரி, இந்த யுத்தத்தை யார் தலைமை தாங்குவார்கள்? இந்த யுத்தத்துக்கு யார் தலைமை தாங்குவார்கள்? இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா ஒரு தனி சப்ஜெக்டை இதுக்காண்டி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதில் மஹ்தி நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், என்ன செஞ்சிருப்போம், மஹ்தி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமான பல செய்திகள், இந்த மஹ்தி சம்பந்தமான பல செய்திகள் வருகிறது. இவர்தான் இந்த யுத்தத்தினுடைய தளபதியாக இருக்க போகிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லா தக்ததி துன்யா ஹத்தா யம்லிகுல் அரப ரஜுலுன் மின் அஹ்லி பைத்தி யுவாதி இஸ்முஹு இஸ்மி வ இஸ்மு அபீஹி இஸ்மு அபீ. இந்த உலகத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டான் எதுவரை என்று சொன்னால் எனது குடும்பத்திலிருந்து. இந்த செய்தியை இமாம் அல்பானி சஹீஹாக்கி இருக்கிறாங்க. உலகத்தில் வந்த எல்லா ஹதீஸ் அறிஞர்களும் இதை சஹீஹாக்குறாங்க. அவர் பேர் மஹ்தி கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இந்த உலகத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டான் எதுவரை என்று சொன்னால் இந்த அரபு மக்களின் மீது எனது குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் ஆட்சி செய்யாத வரை அல்லாஹ் உலகத்தை அழிக்க மாட்டான். யுவாதி இஸ்முஹு இஸ்மி, அவரினுடைய பெயர் எனது பெயருக்கு ஒத்த பெயராக இருக்கும். அவர் பேர் மஹ்தி கிடையாது, அவர் பேர் முஹம்மது தான். வ இஸ்மு அபீஹி இஸ்மு அபீ, அவரினுடைய தகப்பனினுடைய பெயரும் எனது தகப்பனினுடைய பெயரை போன்று இருக்கும். இமாம் திர்மிதியினுடைய மற்றொரு ரிவாயத்தில் அல் மஹ்தி மின் இத்ரதி மின் வலத ஃபாத்திமா பின்த் முஹம்மத், எனது மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரினுடைய பரம்பரையை சார்ந்தவராக அவர் இருப்பார்.
இதை இமாம் ஸஹஹு அல்பானி இமாம் அல்பானி ஸஹீஹாக்குறாங்க. லவ்லம் யப்க மினத் துன்யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகம் ஒரே ஒரு நாள் தான், இந்த உலகம் இருக்கும் என்ற ஒரு நாள் மட்டும் தான், கடைசி ஒரு நாள் மட்டும் இருந்தால் கூட அல்லாஹ் இந்த ஒரு நாளை நீளமாக்குவான். காரணம், உதாரணத்துக்கு சொல்றாங்க, இந்த மஹ்தியினுடைய அந்த வருகையை பற்றி சொல்லும் பொழுது, ஒரே ஒரு லவ்லம் யப்க மினத் துன்யா, இந்த உலகம் ஒரு நாள் மட்டும்தான் என்று இருந்தாலும் கூட அல்லாஹ் அழிக்க மாட்டான். எதுவரை என்று சொன்னால், ஹத்தா யுபஅஸ ரஜுலும் மின் அஹ்லி பைத்தி, எனது குடும்பத்தில் இருந்து ஒரு நபரை இந்த உலகத்திற்கு அனுப்பாத வரை அல்லாஹ் அழிக்க மாட்டான். எனது பெயரை போன்ற அவர் பெயர் இருக்கும், எனது தகப்பனின் பெயரை போன்ற அவர் தகப்பனினுடைய பெயர் இருக்கும். அவருக்கு மக்கள் மஹ்தி என்பதாக அறிந்து கொள்வார். சாதாரண மனுஷர் தான் அவர். மதீனால தான் அவர் என்ன செய்வார், பிறப்பார். மதீனால பிறந்து மதீனால வாழ்ந்துட்டு இருப்பார். அவர் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி வருவார். மற்றொரு ரிவாயத்தில் வருகிறது, இப்போ பார்க்குறோமா இல்லையா, சவுதி அரேபியா, இந்த அரபு நாட்டிலே ஒரு மன்னர் இறந்துருவார். என்ன செஞ்சிருவார், ஒரு மன்னர் இறந்துருவார். இந்த நாடு யாருக்கு சொந்தம் என்பதாக அவருக்கு பிறந்த 2 குழந்தைகள் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன செய்வாங்க, இவர் வரக்கூடிய காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 பேரும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. 2 பேரும் எனக்கு தான் மக்கா, எனக்கு தான் மக்கா. ஏன்னா அந்த மக்கா மதீனாவை யார் கையில பிடிக்கிறாங்களோ அவங்க தான் உலகத்தினுடைய அன்றைய அரபு கண்ட்ரியினுடைய ஆட்சியாளராக ஆயிடுவாங்க. இன்னைக்கு எல்லா நாடுமே என்னதான், ஈரானாக இருக்கலாம், மற்ற ஏனையவர்களாக இருக்கலாம், இந்த மக்கா மதீனா மேலே தான் அவங்க என்ன செய்வாங்க, கண் வைப்பாங்க. இதை கையில் எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக முஸ்லீம் உம்மா என்ன ஆயிரும், அவங்க மேலே திரும்பிடுவாங்க. முஸ்லீம் உம்மா அங்கே போகணும், முஸ்லீம் சமுதாயம் அங்கே இறங்கணும், உம்ரா செய்யணும், ஹஜ்ஜி செய்யணும். இந்த உம்மத்தினுடைய கிபிலா தானே, இப்போ அதைத்தான் கையில் எடுப்பாங்க. இப்போ மன்னரினுடைய ஆட்சி தொடர்ந்து வந்துட்டு இருக்கும், ஒரு மன்னர் இறந்துருவார். என்ன செஞ்சிருவார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், அவர் எப்போ இந்த மஹ்தி வருவார், எப்போ மக்கள் கண்டுபிடிப்பாங்க அவர் அப்படின்னா, ஒரு மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருப்பார், ஹரமைன் 2 ஹரமையும். அவர் மரணித்தவுடன் அவரினுடைய மகன்கள் சண்டை போட ஆரம்பிப்பார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ஜிக்காக வேண்டி இவர் வந்திருப்பார். இவரை மக்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள், இவர்தான் மஹ்தி என்பதாக மக்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். இவரிடத்தில் மக்கள் பையத்து செய்வார்கள். அந்த 2 நபர்களையும் ஒதுக்க ஆரம்பித்து விடுவார்கள். சும்மா ஒரு துணுக்கு செய்தி மட்டும் நான் சொல்றேன். இது நடக்கலாம், நடக்காம போலாம், இந்த காலமா இருக்கலாம் அல்லது வேற காலமா இருக்கலாம். அப்துல் அசீஸ், இது சும்மா ஒரு புரிதலுக்காக வேண்டி நான் சொல்றேன், இந்த காலமா கூட அது இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு துணுக்கு செய்தி பாருங்க. அப்துல் அசீஸ் இவர் தான் யாரு, இப்ப சவுதியினுடைய இந்த ஆட்சி பண்ணக்கூடிய மன்னர்களினுடைய வாப்பா. இவர் தான் முதல் ஆட்சியாளர். இவரினுடைய மகன்கள் தான் ஒவ்வொருத்தரும் ஆட்சி பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த இதுக்கு முன்னாடி அப்துல்லா மரணிச்சாரா இல்லையா, இவர் வாப்பாவும் அப்துல் அசீஸ். இப்போ ஆட்சி பண்ணக்கூடிய சல்மான் வாப்பாவும் யார் தான், அப்துல் அசீஸ். அதுக்கு முன்னாடி ஃபஹத், அவர் வாப்பாவும் யார் தானே, ஒரு வாப்பாவுக்கு பிறந்த பிள்ளைங்க தான். 5 பிள்ளைங்க சேர்ந்து தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு 50-70 வருஷமா வாப்பா மகன்கள் சேர்ந்து ஆட்சி பண்றாங்க. பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த சல்மான் மரணிச்சிட்டாருன்னு வைங்க, சல்மான் மரணித்து விட்டால் அடுத்த ஆட்சியாளர் யாருன்னு சொல்லி சவுதியில் பிரச்சனை இருக்கு. ஏன் பிரச்சனை அப்படின்னா, அப்துல் அசீஸுக்கு 5 பல பிள்ளைங்க, இந்த சல்மானுக்கு பிறகு ஒரு தம்பி இருக்கிறார். அந்த தம்பி இப்பவுமே அறிக்கை கொடுத்துட்டார், ஆட்சிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்துட்டார். அப்துல் அசீஸுக்கு பிள்ளைங்க இருந்தாங்க, ஒவ்வொரு பிள்ளையா அண்ணன், அடுத்து தம்பி, அடுத்து தம்பி, அடுத்து தம்பி, அடுத்து தம்பி இப்போ ஆட்சியில் இருக்கிறார். இப்போ இந்த சல்மான் இந்த பிரச்சனை இல்லாமல் ஆட்சி நடந்திருக்கு ஒரு 100 வருஷம். உலகத்தில் மன்னர் ஆட்சி அப்படித்தான் போகும். உலகத்தில் மன்னர் ஆட்சி ரொம்ப காலம் இருக்காது, ஒரு 50-100 வருஷம் தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் உலக வரலாற்றை படித்து பார்த்தா தெரியும். அதுக்கு பிறகு ஒரு வாப்பாவுக்கு பிறந்த பிள்ளைங்க கரெக்டாக இருக்கக்கூடியவரை ஆட்சி நடைபெறும். இப்போ இந்த சல்மான் மரணிச்சிட்ட உடனே சல்மானுக்கும் பையன் இருக்கிறான். இதுக்கு முன்னாடி அப்துல்லா இருந்தாரா இல்லையா, அவருக்கும் பையன் இருக்கிறான். அதுக்கு முன்னாடி ஃபகத் இருந்தாரா இல்லையா, அவருக்கும் பையன் இருக்கிறான். அதுக்கு முன்னாடி ஃபைசல் இருந்தாரா இல்லையா, அவருக்கும் பையன் இருக்கிறான். எல்லாத்துக்கும் பையன் இருக்கிறான். இப்போ யார் அடுத்த ஆட்சிக்கு வருது? சவுதியினுடைய அந்த அரசியலை கொஞ்சம் உள்ள நோக்கி பார்த்தீங்கன்னா இப்பவுமே இந்த அரசியல் பிரச்சனை ஆயிட்டு. சவுதியினுடைய மன்னர் சல்மான் தான் மகன் என்ன செய்யறார், இப்போ ராணுவ அமைச்சரா உள்ள கொண்டு வந்திருக்கிறார். கூட்டுப்படையினுடைய ராணுவ தளபதியா தான் மகனை ஆக்கியிருக்கிறார். இப்பவுமே கொஞ்சம் புகஞ்சிட்டு தான் இருக்கு. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இது இந்த காலமாக அல்லாஹ் ஆலம் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லலை, ஆனால் நடப்பதற்கு என்ன இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளோ ஒரு சமீபமாக இருக்கிறோம் பாருங்க. பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் திறந்து காமிக்கிறார். மக்காவை பிடிப்பதற்கு ஒரு வாப்பாவுக்கு பிறந்த 2 மகன்கள் சண்டையிடுவார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் எனது குடும்பத்தை சார்ந்த மஹ்தியை வெளிப்படுத்துவான். இவர் கையில பையத்து போவும், இவர் கையில என்ன செஞ்சிரும், ஆட்சி வந்துடும். சும்மா ஆயுதத்தை கொண்டு
சும்மா அப்படியெல்லாம் கிடையாது. மக்கள் என்ன செய்ய ஆரம்பித்து விடுவார்கள், இவர் மஹ்தி என்று அல்லாஹ் வெளிப்படுத்த ஆரம்பிப்பான். இவர் கையில் ஆட்சியை கொடுத்த உடனே இவர் ஒரு சிறந்த ஆட்சியை, மற்றொரு ரிவாயத்தில் இமாம் அல்பானி இமாம் அல்பானி இதை சஹீஹாக்குகிறார்கள். எப்ப இந்த மஹ்தி வெளியாகுவார் என்று சொன்னால், யம்லஉல் அர்த குஸ்தவ் அத்லன் கமா ظلمت ظلما وجورا, முழு உலகம் முழுவதுமே அநீதங்களும் அபகரித்தங்களும் பெருகி இருக்கும். முழு உலகம் முழுவதும் அநீதமான ஆட்சியாளர்கள் வந்து விடுவார்கள். எங்கேயாச்சும் ஒரு நல்ல ஆட்சியாளர் இருக்கான்னு சொல்ல முடியுமா? எங்கேயாச்சும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட ஒரு கிறிஸ்தவ அபிசீனிய மன்னர் நல்ல மனிதராக இருந்தார் என்று நபியால் சுப செய்தி சொல்லப்பட்டார். இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆட்சியாளரை ரொம்ப நல்லவர் அப்படின்னு எங்கேயாச்சும் ஒரு ஆட்சியாளர் காமிக்க முடியுமா? முஸ்லீம் ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, எங்கேயாச்சும் அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யம்லஉல் அர்த், இந்த உலகத்தை மூடிவிடும், கமா ظلمت ظلما وجورا, அநீதங்கள் இந்த உலகத்தை மூடிவிடும், அபகரித்தர்கள் இந்த உலகத்தில் அதிகமாகிவிடும். இந்த நேரத்தில் தான் குஸ்தவ் அத்லா, நீதத்தை நிலைநாட்டக்கூடிய எனது குடும்பத்திலிருந்து ஒரு நபரை அல்லாஹ் கொண்டு வருவான். அவர் என்ன செய்வார், முஸ்லிம் உம்மாவை எல்லாம் ஒரு கொடையின் கீழ் கொண்டு வந்து விடுவார். மஹ்தி என்ன செஞ்சிருவார், முஸ்லிம் உம்மாவை கத்தார், சவுதி, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இப்படி இந்த எல்லாம் இருக்காது. எப்படி ஒரு 1925க்கு முன்னாடி எந்த எல்லையும் இல்லாமல் முஸ்லிம் உம்மாவாக பயணம் செஞ்சோமோ அந்த மாதிரி இந்த எல்லைகளை எல்லாம் அழிச்சிருவாங்க. முஸ்லீம் என்ற அடையாள அட்டை மட்டும்தான், முஸ்லீம் என்ற அடையாள அட்டை, நாட்டுப்பற்று, மொழிப்பற்று இது எதுவுமே இருக்காது. இன்னஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? இந்த உம்மத் ஒரே ஒரு சமுதாயம் மட்டும்தான், இந்த உம்மத்து பிரியாது. முதல்ல என்ன செஞ்சிருவார், இந்த எல்லா தேசத்தையும் முஸ்லிம் உம்மாவை ஃபுல்லா ஒரு கொடையின் கீழே கொண்டு வந்துருவார். வாத்திலன், நீதமான முறையில் உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த ரோமினுடைய கிறிஸ்தவர்கள் தாபிக்ல இறங்க ஆரம்பிப்பார்கள். இந்த உம்மத் மஹ்தியினுடைய தலைமையில அங்கு போய் யுத்தம் செய்வார்கள். அந்த யுத்தம் செய்து முடித்தவுடன் கனிமத்துகளை பங்கு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது சப்தம் வர ஆரம்பித்துவிடும், தஜ்ஜால் வெளியாகிவிட்டான் என்று ஒரு சப்தம் வந்துடும். இப்ப இந்த உம்மத்தினுடைய அடுத்த பகுதி என்ன, பெரிய எதிரியான தஜ்ஜாலை நோக்கி இந்த உம்மத் யுத்தம் செய்வதற்காக வேண்டி இந்த உம்மத்து பயணம் செய்ய ஆரம்பிப்பார்கள். இந்த தஜ்ஜால் எங்க வருவான்? முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றான், எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு பார்சம். இந்த தஜ்ஜாலை 70,000 யூதர்கள் பின்பற்றுவார்கள். ஈரான் தேசத்தினுடைய ஒரு கிராமத்தை சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கும் ஈரான் தேசத்துல அந்த கிராமத்துல யூதர்களை தவிர மற்ற யாருமே அந்த கிராமத்துல கிடையாது. எந்த கிராமத்தை சொன்னாங்களோ அந்த கிராமமே இன்னைக்கு வரவேற்பதற்கு தயாரா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 1000 வருடத்திற்கு மேலாக ஒரு முஸ்லீம் உள்ள போக முடியாது. நீங்க யூடியூப்ல போய் தஜ்ஜால் வெளியாகக்கூடிய இடம் அப்படின்னு நீங்க ஆங்கிலத்தில் அடிச்சீங்கன்னா அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சஹீஹ் முஸ்லிமினுடைய அந்த ஹதீஸை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தி வரும். அந்த தேசத்திலிருந்து தான் வெளியாகுவான். அந்த தேசம் அவனை பின்பற்றி யூதர்கள் என்ன செய்வார்கள், 70,000 யூதர்கள் அவனை பின்பற்றுவார்கள், அவனை கடவுளாக நினைப்பார்கள். 3 சமுதாயமும் எதிர்பார்க்கிறது. யாரை எதிர்பார்க்கிறாங்க? நாம் ஈசாவை எதிர்பார்க்கிறோம். யூதர்களும் யாரை எதிர்பார்க்கிறார்கள்? தங்களினுடைய கடவுளை எதிர்பார்க்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய மீண்டும் கிறிஸ்து உயிர் பிழைத்து எழுவார் அப்படின்னு சொல்லி அவங்களும் நம்புறாங்க. எப்படி? எல்லாருமே நம்புறோம். 3 சமுதாயமும் ஒரு நபரை எதிர்பார்க்கு. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, மற்ற 2 சமுதாயமும் தவறானவனை சரியானவனாக நம்பி விடுவார்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இவர்தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி யாரை நம்பிடுவாங்க? தஜ்ஜால். காரணம், அல்லாஹ் செய்யக்கூடிய பல விஷயங்களை அல்லாஹ் அவன் மூலியமாக செய்ய வைப்பான். வானத்திலிருந்து மழையை பொழிய வைப்பான். அவனை நம்பிவிட்டால் அந்த அவனை நம்பக்கூடிய கூட்டத்துக்கு மட்டும் ஆடுகள் எல்லாம், இமாம் முஸ்லிம் புகாரி பதிவு செய்யறாங்க, அந்த மடியெல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிடும். அவனை நம்பினால் ரொட்டிகள் மலையளவுக்கு குமிஞ்சிருக்கும். கையில சொர்க்கத்தை வைத்திருப்பான், நரகத்தை வைத்திருப்பான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களுக்கு ஒரு அழகான ஒரு படிப்பினை சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்கள் இறைவன் ஒற்றைக்கண் உடையவன் அல்ல, தஜ்ஜால் ஒற்றைக்கண் உடையவனாக இருப்பான். அவனுக்கு மத்தியிலே எழுதப்பட்டிருக்கும் படிக்க தெரியாதவர் கூட உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவன் நெத்தியிலே எழுதப்பட்டிருக்கும் காஃபிர் என்பதாக எழுதப்பட்டிருக்கும். முஸ்லிம்களே, நீங்கள் நம்பி விடாதீர்கள். அவன் கையிலே இருக்கக்கூடிய சொர்க்கம் சொர்க்கம் அல்ல, அதுதான் நரகம். அவன் எதை நரகம் என்று சொல்கிறானோ அதுதான் சொர்க்கம். அவன் 2 ஆறுகளை அவனை ஏற்றுக்கொண்டால் குளிர்ந்த நீரை கொடுப்பான். அவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சூடுபடுத்தப்பட்ட நரகத்தின் நீரை புகட்டுவான். நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த நரகத்தின் நீரையே புசியுங்கள். காரணம், அதுதான் சொர்க்கத்தினுடைய நீர் என்றெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் இவனை பத்தி ரொம்ப பேசிட்டு போயிட்டாங்க. இப்ப வெளியே வர ஆரம்பிச்ச உடனே
கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தாங்கள் எதிர்பார்த்த நபர் இவன் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யூதர்களினுடைய அந்த கெட்டிடங்கள், அவர்களினுடைய அந்த சிம்பிள், அவர்களினுடைய அந்த கெட்டிட கலைகள் எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒற்றை கண்ணோடி தான் முடியும். நல்லா பாருங்க, எப்படி போய் முடியும்? நீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க கெட்டக்கூடிய கெட்டிடங்கள். ஐநா சபையை யூடியூப்ல போய் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. ஐநா சபையை யூடியூப்ல போய் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. அந்த கெட்டிடம் கெட்டப்பட்ட முறையை பாருங்க கொஞ்சம். கடைசி ஒத்தக்கண்ணினுடைய அந்த அடையாளம் இல்லாமல் முடியாது. தெளிவா யூதர்கள் என்ன செய்யறாங்க? நாங்கள் அவனை வரவேற்கிறோம், எதிர்பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? 70,000 யூதர்கள் அவனை என்ன செய்வாங்க? வரவேற்பார்கள். அவனுக்கு பின்னாடி பயணம் செய்வாங்க. அவனை வரவேற்பதற்காக வேண்டி தங்களினுடைய கெட்டிடங்கள், அவர்களினுடைய பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்தில் என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க? அந்த ஒத்தக்கண்ணினுடைய அடையாளத்தை நமக்கே தெரியாமல் கூர்ந்து பார்த்தா இருக்கும். கூர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றைக்கண் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? உங்கள் இறைவன் ஒற்றைக்கண்ணுடையவன் அல்ல, 2 கண்ணுடையவன். தஜ்ஜால் ஒற்றைக்கண்ணுடையவன். அந்த ஒற்றைக்கண்ணன் தான் தங்களினுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு அவனை வரவேற்பதற்காக வேண்டித்தான் ஒரு பெரிய திட்டங்கள், உலகம் முழுவதும் அநீதிகள், அபகரித்தர்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இலுமு நாட்டிகள் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? இலுமு நாட்டிகள். நீங்க ஃபேஸ்புக்கை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க. தினத்தந்தியில ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்படும்? இவரை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டப்பட்டுட்டே இருப்பான். யதார்த்தமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டான் ஃபேஸ்புக். ஒரு யூதன், ஒரு இஸ்ரேல் சியோனிஸ்ட் தான், இப்படித்தான் எல்லாமே. ஆனா அந்த ஃபேஸ்புக்கில் கூட அவங்க ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறாங்க. என்ன செஞ்சிருக்காங்க? அந்த இலுமு நாட்டிகள் அப்படின்னு சொல்லி ஒரு 13 பொம்மைகளை நீங்க ஃபேஸ்புக்குள்ள உள்ள போற முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தா தெரியும். ஒரு தலை வந்துகிட்டே இருக்கும். அதை எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 13 இருக்கும். இந்த ஒத்தக்கண்ணு மாதிரி ஒரு ஃபீலிங், ஒத்தக்கண்ணு மாதிரி ஒரு அடையாளத்தை என்ன செஞ்சிருப்பாங்க? காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த தஜ்ஜால் வர ஆரம்பித்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு இதை பற்றி ரொம்ப பயமுற்றி நபித்தோழர் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் தஜ்ஜாலை பற்றி பேசுறவுடன் நாங்கள் காட்டில் நடக்கும்போது பயந்து எங்களுக்கு பின்னாடி வந்துருவானு சொல்லி பயந்து கொண்டிருந்தோம். அல்லாஹ்வின் தூதர் மிம்பர்ல ஏறி முஸ்லிம் இதை பதிவு செய்யறாங்க, தனி தலைப்பா பதிவு செய்யறாங்க. எல்லா நபிமார்களும் அவனை பற்றி பயந்தார்கள், தன் சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள். ஆனால் எனது சமுதாயத்தில் தான் அவன் வருவான், எனது சமுதாயத்தில் தான் கடைசி காலத்தில் அவன் வர ஆரம்பிப்பான் இந்த தஜ்ஜால். மற்றொரு ரிவாயத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தஜ்ஜாலை பற்றி எந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்ல 4 விஷயத்தை தொட்டும் ஒவ்வொரு தொழுகை சலாம் முடிக்கும் பொழுதும் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடுவாங்க. அதுல ஒரு மின் ஃபித்னத்தி மஸீஹி தஜ்ஜால். 4ல ஒரு வார்த்தை என்ன? நம்ம அத்தையாத்தை முடிக்கும் பொழுது யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடியதை போன்று ஒரு நபரினுடைய சோதனையை விட்டு பாதுகாப்பு தேடினார்களே, ஆனால் இந்த தஜ்ஜாலினுடைய சோதனை தான். யா அல்லாஹ் தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. குறிப்பாக பெண்கள் தான் இந்த சோதனை டக்குன்னு விழுந்துருவாங்க. இமாம் அஹ்மது குறித்தான மற்றொரு ரிவாயத்தில் சங்கிலிகளை போட்டு கெட்டி வைத்திருப்பார்கள் தங்கள் பெண்களை போயிடக்கூடாதுன்னு சொல்லி. சங்கிலிகளை முறித்து விட்டு என்ன செஞ்சிருவாங்க தஜ்ஜாலுக்கு பின்னாடி. ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு எல்லா மூடப்பழக்கத்தையும் பாருங்க, பெண்கள் தான் முதல்ல போவாங்க. சாமியாட்ட யார் அதிகமாக போறா? ஆம்பளையா போறான். இந்த தல்சமாத்து பார்க்கக்கூடிய இந்த ஷேகு முரீது இவங்களுக்குலாம் பின்னாடி யார் போறா? ஜோசியக்காரன் யார் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கா? அப்ப பொதுவாகவே இறைவன் செய்யக்கூடிய சில அற்புதமான செயலை சமுதாயத்தில் செஞ்சு காமிச்சிட்டா அல்லது செய்யற மாதிரி ஒரு தோரணையை காமிச்சிட்டா யார் தான்? இன்னைக்கே பார்க்குறமா இல்லையா? கிளி ஜோசியக்காரன் வீட்டில் உட்காந்து கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருக்கா. பரதா போட்டுக்கிட்ட ஒரு முஸ்லீம் பெண்மணி இல்லையா? பக்கத்து ஊருக்கு போய்கிட்டு என்ன செய்றாங்க? ஜோசியக்காரன்ட்ட கையை கொடுத்து புள்ள பிறக்குமா பிறக்காதா, எப்போ விசா கிடைக்குமா கிடைக்காதா பார்க்குறாங்களா இல்லையா? அதிகமான பெண்கள். அப்ப வழிகேடுகள் யார்கிட்ட தான் அதிகமாக ஈர்க்கப்படும். அதே சமயம் பெண்கள்கிட்ட ஈமான நல்லா கொண்டு வந்துட்டால் பல நபித்தோழர்கள் கூட கொடுமைப்படுத்தப்பட்ட நேரத்தில் நாவளவில் ஈமானை மறுத்திருக்க, உள்ளத்தால் அல்ல நாவளவில் ஈமானை மறுத்தார்கள். ஆனால் எந்த பெண்ணினுடைய உள்ளத்தில் ஈமான் ஸ்திரமாக இறக்கப்பட்டு விடுமோ அந்த பெண்மணி நாவளவில் கூட மறுக்க மாட்டார்கள். சுமையா வயது முதிர்ந்த ஒரு அம்மா, கருப்பா இருப்பாங்க, வயது முதிர்ந்த அம்மா, அவங்க மகனும் கொடுமைப்படுத்தப்பட்டார், அவங்களும் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. ஹதீஸ்ல வருது, அம்மார் கொடுமை தாங்க முடியாமல் அந்த காஃபிர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டார். அல்லாஹ் தப்பு பிடிக்கிற சொல்லிட்டு அழுகுறாரு ரசூலாவை பார்த்து. யார் ரசூலா அப்படி சொல்லிட்டனே? ரசூலாக்கு அல்லாஹ் வகி அறிவிச்சான், உள்ளத்துல ஈமான வச்சுக்கிட்டு நாவுல மறுத்தா பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு நல்லா சமாதானப்படுத்தினான். மகன் ஒரு இளைஞர் ஆண், ஆனா சுமையா ஒரு பெண்மணி, வயது முதிர்ந்த பெண்மணி, கடைசியில் மறுக்கல. அப்போ ஒரு பெண் உள்ளத்துல ஈமானை இறக்கிட்டா அந்த பெண்ணை உலகம் யாருமே வழிகெடுத்து விட முடியாது. பெண்களிடத்தில் ஈமானை இறக்காமல் நாம் விட்டுவிட்டால் என்ன நடந்துரும்? அவர்கள்தான்
எல்லா வழிகேட்டிற்கும் முதன்மையாக இருப்பார்கள். இந்த தஜ்ஜாலுக்கும் அவர்கள் தான் முதன்மையாக இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தஜ்ஜாலை பத்தி சொன்னாங்க, 40 நாள் இந்த உலகத்துல வாழ்வான். மொத்தம் வாழக்கூடிய நாள் எத்தனை தான்? 40 நாள் தான். ஒரு நாள் ஒரு வருடமாக இருக்கும், அடுத்த நாள் ஒரு மாதமாக இருக்கும், அடுத்து ஒரு வாரமாக இருக்கும், அடுத்த 4வது நாள்ல இருந்து சாதாரணமாயிரும். எல்லா இடத்துக்கும் போவான். என்ன செய்வான்? உலகத்தில் நினைத்த இடத்திற்கெல்லாம் பயணம் செய்வான். இப்ப இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தினுடைய சிஸ்டமே மாறிடும். இப்ப நம்ம இருக்கிறோமா இல்லையா? இந்த உலகத்தினுடைய வழிமுறையே, இந்த உலகத்தினுடைய சிஸ்டமே என்ன செஞ்சிடும்? அப்படி அல்லாஹ் க்ளோஸ் பண்ணிடுவான். வேற ஒரு உலகமாக, யோசிக்க முடியாத ஒரு உலகமா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? மாற்றி விட்டுருவான். இப்போ அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா இடத்துக்கும் போவான். மக்காக்குள்ள வரலான்னு அவன் நினைப்பான். இமாம் புகாரி முஸ்லிம் பதிவு செய்யறாங்க, வானவர்கள் கையில வாளை வச்சுட்டு என்ன செய்வாங்களாம்? மக்காவை பாதுகாத்துருவாங்க, உள்ள நுழைய முடியாது. மதீனாக்குள்ள போலான்னு நினைப்பான், மதீனாவை சுத்தி வானவர்கள் நிற்பாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதீனாவுக்குள்ள வரும் பொழுது வானவர்கள் அவன் முகத்தை ஷாமை நோக்கி, சிரியாவை நோக்கி திருப்பி விடுவார்கள். காரணம், அவனுக்கு ஜனாசா அங்கதான் கெட்டணும். அவனுக்கு கபர் கெட்ட வேண்டிய இடம் இந்த இடம் தான். அவனை சாகடிக்கக்கூடிய நிலம் அந்த சிரியா தான். வானவர்கள் சிரியாவை நோக்கி என்ன செஞ்சிருவாங்க? அவன் முகத்தை திருப்பிடுவாங்க. இவன் சிரியாவை நோக்கி பயணம் செய்ய வர ஆரம்பித்து விடுவான். குழப்பம் குழப்பம் குழப்பம். இவனுடைய குழப்பத்தில் மாட்டாமல் இருப்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் அந்த நேரத்தில் வாழக்கூடிய மூமின்களுக்கு, நமக்கு எப்பொழுது வேண்டுமையானாலும் வரலாம், நமக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டு போனாங்க. சூரா கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்களை உங்க நபித்தோழர்கள் எல்லாம் தங்க பிள்ளைய அத்தகியாத்து மனப்பாடம் செய்வதை போன்று, சூரா ஃபாத்திகாவை மனப்பாடம் செய்வதை போன்று சூரா கஹ்ஃபை மனப்பாடம் செய்ய வைப்பார்களாம். இந்த சூரா கஹ்ஃப் தான் இந்த தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும். இது யார் மனப்பாடம் பண்ணிட்டாங்களோ முதல் 10 வசனம், இன்னும் சில ரிவாயத்தில் கடைசி 10 வசனம், ரெண்டும் சேர்த்துமே வருது. முதல் 10 வசனமும் கடைசி 10 வசனமும் எதுவா இருந்தாலும் சரி, சூரா கஹ்ஃப் இந்த தஜ்ஜாலை விட்டும் பாதுகாத்து விடும். இந்த சூரா கஹ்ஃபை யார் மனப்பாடம் செஞ்சுட்டாங்களோ அவங்கள்ட்ட என்ன செய்ய முடியாது? இந்த தஜ்ஜாலினுடைய சூழ்ச்சிகள், தஜ்ஜாலினுடைய குழப்பங்கள் நபித்தோழர்கள் அந்த காலத்திலேயே அவங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம காலத்தில் இல்லைன்னு சொல்லி தெரியும். ஆனாலும் தங்க பிள்ளை என்ன செஞ்சாங்களாம்? சூரா கஹ்ஃபை குறிப்பா மனப்பாடம் பண்ண வச்சிருவாங்களாம். அப்படி கொஞ்சம் சின்ன வயசிலேயே சூரா கஹ்ஃபை மனப்பாடம் செய்யாத எந்த தாபியும் இல்லை அப்படின்னு சொல்லி இமாம் தபரி சொல்றாங்க. காரணம் என்னவா? இந்த தஜ்ஜாலினுடைய குழப்பம் வந்துட்டுனா என் புள்ள பாதுகாப்படையணும். அந்த குழப்பத்தில் மாட்டிவிட்டால், உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து கியாம நாள் வரக்கூடிய வரை அந்த குழப்பத்திற்கு நிகரான ஒரு குழப்பத்தை உலகம் பார்த்திருக்காது. பெரிய குழப்பம், அதுல மாட்டிட்டா நிரந்தர நரகம். என்ன ஆயிர வேண்டியதான்? சோதனைகள், வறுமைகள், அழிவுகள், கொலை செய்வான், வெட்டுவான், குத்துவான், அவனை நம்பியவர்களை கண்ணியமான இடத்திலே வாழ வைப்பான். பார்க்கிறோமா இல்லையா? முஸ்லிம்கள் உலகத்தினுடைய சாதாரண அற்ப காசுக்காக வேண்டி தவறுக்கு சப்போர்ட் பண்றாங்களா இல்லையா? எத்தனை இடங்கள்ல பார்க்கிறோம். இப்பெல்லாம் நடந்துருமா? முஸ்லிம்கள் அப்படி கிடையாது. எத்தனை முஸ்லிம்கள் உலகத்தினுடைய சல்லி காசுக்காக வேண்டி, இவன் தவறு செய்கிறவன், இவன் அநியாயம் செய்தவன், ஆனாலும் அவனுக்கு பின்னாடி சாதாரணமா போறாங்க, அவனை புகழ்றாங்க, அவனுக்கு பின்னாடி நடக்கிறாங்களா இல்லையா? அரசியல் கட்சிக்காரனா இருக்கலாம், நடிகன், இவன் ஒரு விபச்சாரன் எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லையா? இவன் விபச்சாரன், இவன் உண்மையிலேயே நடிகனா? உண்மையிலேயே போலியானவன், அழக்கூடிய அழுகை கூட உண்மை இல்லை, ஆனால் அவன் போலியாத்தான் அழுகுறான்னு சொல்லி நமக்கு தெரியுது. ஆனா அவன் காட்சியை பார்த்து நாம உண்மையா அழுது கொண்டிருக்கிறோம். எத்தனை பெண்கள் அழுகுறான்? அவன் போலியாத்தான். அவன் காசு, ஒரு இளைஞன் எழுதினான், அவன் காசுக்காக வேண்டி அழுவதாக நடிக்கிறான், ஆனால் என் வீட்டு பெண்களோ காசை கொடுத்து உண்மையாக அழுகிறார்கள். போலின்னு தெரியுதா? யாருக்கு தெரியாதுங்க இது போலின்னு? நாடகத்தில் வரக்கூடிய காட்சி, தாலி கட்டினானா கெட்டலையா, கெட்டுத நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான். ஒரு செகண்ட் அவன் முன்னாடி அவன் அம்மா அழுகுறா, இவங்க வீட்டில் உட்காந்து எல்லாரும் அழுகுறாங்க. ஆனா இவங்க எல்லாத்துக்கும் தெரியுது போலின்னு தெரியும். போலி, ஆனா உண்மையாவே நம்ம அழுகுறோமா இல்லையா? தஜ்ஜால் குழப்பத்தை உணர்ந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் என்னமோ நம்ம எல்லாம் மெய் மறந்து இப்படிலாம் நடந்துருமா? நம்ம தான் அவன் தஜ்ஜாலும் தெரியுமே, அவன் நெத்தியில் எழுதப்பட்டுமே. இல்லை இல்லை இல்லை, சாதாரண படத்துல நடிக்கிறான், 3 மணி நேரம் உட்கார்ந்து பார்க்கிறோம், ஒரு சோகப்படம், குடும்பமே அழுதுட்டு இருக்கு. ஆனா அவன் உண்மையிலேயே போலியா அழுதான். அந்த காட்சிக்கு முன்னாடி என்ன செஞ்சிருப்பான்? நல்லா சிரிச்சிருப்பான், அந்த கண்ணிக்காக வேண்டி ஒரு ஸ்கிரீம், ஒரு ஆயின்மெண்ட்டை தடவி இருப்பான், அழுது மாதிரி நடிச்சுட்டு அந்த ஒரு செகண்டுக்கு பிறகு தொடச்சி விட்டுட்டு அவன் உட்காந்து தம் அடிச்சு தண்ணி அடிச்சுட்டு பொம்பளையோடி உட்காந்துருப்பான். ஆனா இவன் 10 நிமிஷம் உட்காந்து குளிஞ்சு அழுதுட்டு இருக்கிறான்.
போலி தெரியுதா இல்லையா? தஜ்ஜால் போலி என்று தெரியும். ஆனாலும் இந்த சமுதாயம் அந்த குழப்பத்தில், அதனால்தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடியதை போன்று, கபரின் வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடியதை போன்று, ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடியதை போன்று இந்த தஜ்ஜாலை விட்டும் நபி பாதுகாப்பு தேடினார் என்று சொன்னால் நாமெல்லாம் ஏமாத்திரோம். இப்படி குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் முஃமின்கள் எல்லாம் ஷாம் என்ன செஞ்சிருவாங்க, ஷாம் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாக்குள்ள போயிடுவாங்க. கையை தூக்கிடுவாங்க, மஹ்திட்ட சொல்லுவாங்க, முடியல, தாங்க முடியல, சோதனைகள் தலைக்கு மீறி போயிட்டு, இதற்கு பிறகு அல்லாஹ்வே எங்கள் தலைவர் ஈசாவை நீ இறக்கிரு அப்படின்னு சொன்ன உடனே இமாம் புகாரி பதிவு செய்கிறாங்க, இன்னைக்கு நம்ம அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிரியாவினுடைய வெள்ளை மாளிகைக்கு கீழாகத்தான் 2 வானவர்களினுடைய தோளிலே சுமக்கப்பட்டு எமது தலைவரும் எமது முன்னாள் நபியுமான எமது உம்மத்தை சார்ந்த நமது சிறந்த சகோதரருமான மரியமின் குமாரர் அல்லாஹ்வின் ரூஹாக ஊதப்பட்ட ஈசா இப்னு மரியம், மரியமின் குமாரர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு அளிக்கப்படக்கூடிய அந்த ஷாம்ல தான் இறங்குவாங்க. இந்த ஷாம்ல இறங்கி இவர்களினுடைய பார்வை இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறாங்க, அபூதாவுத் பதிவு செய்கிறாங்க, ஸஹாஹு அல்பானி, இமாம் அல்பானி இதை சஹீஹாக்கி இருக்கிறாங்க. இவர்களினுடைய பார்வை எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு இவங்க மூச்சு காத்தும் போகும். இந்த மூச்சு காற்றை சுவாசிக்கக்கூடிய காஃபிர்கள் எல்லாம் அவங்க உடல் பெருத்து அப்படி வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தஜ்ஜாலையும் யூதர்களையும் தவிர முஸ்லிம்கள். தஜ்ஜால் என்ன செய்வான், இவங்களை வருததை பார்த்தவன சுபு தொழக்கூடிய அந்த நேரத்தில், இக்காமத்து சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சமுதாயமாகிய நாம் அந்த முஸல்லால நிற்போம். இப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனுக்குள்ள வருவாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா திறக்கப்படும். உள்ள வந்த உடனே அந்த முஸல்லா விட்டு இமாம் வெளியே ஒரு பார்ப்பார், ஈசா கை காமிப்பாங்க. இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிஅமத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு இமாமத்தில் நிற்கிறது. அதனால நீங்க நில்லுங்க அப்படின்றவாங்க. அவர் இமாமத்தாக தொழுது முடிச்ச உடனே மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய கதவுகள் திறக்கப்படும். தஜ்ஜால் உணர்ந்து கொள்வான், நமது உயிர் பிரியக்கூடிய கடைசி நாள் இந்த நாள். இவரை பார்த்தோன்னா ரசூலுல்லாஹ் இமாம் புகாரி முஸ்லிம் பதிவு செய்கிறாங்க, உப்பு கரைகிறத மாதிரி என்ன செஞ்சிருவானா, அவங்கள பார்த்தோன்னே கரைய ஆரம்பிச்சிருவான். அப்படி தண்ணியில் உப்பு போட்டால் கரைஞ்சிருமா இல்லையா, அதை மாதிரி கரைய ஆரம்பிச்சிருவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாளை எடுத்து என்ன செய்வாங்க, அந்த தஜ்ஜாலை கொலை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அவன் செத்து போயிடுவான். இப்போ யார் ஒரு பெரிய பாக்கி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னெல்லாம் அல்லாஹ் சொன்னானா இல்லையா, அநீதம் செய்பவர்களை எல்லாம் பார்க்காமல் இருக்கிறான்னு நினைக்க, பார்த்துட்டு தான் அல்லாஹ் இருக்கிறான், பார்க்காம இருக்கிறான்னு நினைக்காதீங்க. எத்தனை இரத்தத்தை இந்த யூதர்கள் ஓட்டினார்களோ, எத்தனை நபிமார்களை துடிக்க துடிக்க அறுத்தார்களோ, அல்லாஹ் அவர்களை சாதாரணமாக சாகடிக்க மாட்டான். இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறாங்க இந்த செய்தியை. எல்லா ஹதீஸினுடைய அறிஞர்களும் தங்களினுடைய கிதாபில் இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள். லா தகூமு ஸாஅ, அல்லாஹ் கியாமத் நாளை கொண்டு வர மாட்டான். ஹத்தா யுகாத்திலுல் முஸ்லிமூன் அல் யஹூத், யூதர்களினோடு இந்த உம்மத்து போராடாத வரை அல்லாஹ் கியாமத்தின ஃபயக்துலூஹுமுல் முஸ்லிமூன், முஸ்லிம்கள் யூதர்களினுடைய கழுத்தை வெட்டாத ஒரு காலம் வராத வரை அல்லாஹ் கியாமத் நாளை கொண்டு வர மாட்டான். ஹத்தா எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒவ்வொரு யூதர்களும் வராயில் ஹஜர் வரா ஷஜர், மரத்துக்கு பின்னாடி தான் போய் ஒளிய ஆரம்பிப்பான். இன்னைக்கு யார் கரத்தால் பிலஸ்தீன் ரத்தாறு ஓட்டப்படுகிறதோ, என் பிலஸ்தீனின் தாயே அறிந்துகொள், ஒரு நாள் அல்லாஹ் அதை மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். அல்லாஹ் அப்படி திருப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். எல்லாரும் உயிருக்கு பயந்து என்ன செய்வான். பொதுவாகவே யூதர்கள் உயிருக்கு மிகவும் அதிகமாக பயப்படக்கூடியவர்கள். சூரா பக்ராவை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்களில் ஒவ்வொருவருக்கும் 1000 ஆண்டுகள் வாழ கொடுத்தாலும் இன்னும் அதிகமாக வாழ வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைப்பார்கள். சூரா ஜும்மால அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால், யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், நீங்க உண்மையானவனாக இருந்தா மரணத்தை யாசித்து பாருங்கள், மரணத்தை விரும்புங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். வலையத்தமன்னௌனஹு அபதம், அல்லாஹ் சொல்வான், ஒரு பொழுதும் அவர்கள் மரணத்தை விரும்ப மாட்டார்கள், அவர்களுக்கு முந்தியவர்களும் மரணத்தை விரும்பியதில்லை. உயிர் மேல அவங்களுக்கு யதார்த்தமாகவே பயம். இந்த அரபுகள் கோழையாக இருந்ததினால்தான் அன்றைக்கே அவர்களினுடைய பாசையில், அவர்கள் மொழியில் நாம் அவர்களை தாக்கி இருந்தால் என்ன செஞ்சிருக்கலாம். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், உலகத்தை அப்படிதான் வச்சிருக்கிறான், முன்னறிவிப்போடி அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை வச்சிருக்கிறானா இல்லையா. இப்போ என்ன செய்யறாங்களா, இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் பதிவு செய்யறாங்க, 3வது பாகம் 4வது பாகம் கிட்டத்தட்ட 4-5 இடத்துல இந்த செய்தி வரும் புகாரிலேயே. லா தகூமு ஸாஅ,
அல்லாஹ் கியாமத் நாளை கொண்டு வர மாட்டான். ஹத்தா யுகாத்திலுல் முஸ்லிமூன், முஸ்லிம்கள் யுத்தம் செய்யாத வரை யூதர்களோடு ஒவ்வொரு யூதரும் மரத்துக்கு பின்னாடி போவான், கல்லுக்கு பின்னாடி போவான். அல்லாஹ் அந்த கல்லை பேச வைப்பான். என்ன செய்யுமா? அந்த மரம் அந்த கல்லெல்லாம் பேசுமா, யா முஸ்லிம், யா அப்துல்லாஹ், அல்லாஹ்வின் அடிமையே, தால், வாங்க வாங்க என் பின்னாடி, ஹாதா யகூதிமி வராய், என் பின்னாடி ஒரு யூதன் இருக்கான், முதல்ல அவன் கழுத்தை வெட்டுங்க அப்படின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு நபி. அல்லாஹு அக்பர். இந்த முன்னறிவிப்பெல்லாம் சும்மா வரலாறா தெரிஞ்சுட்டு போறதுக்கு இல்லை, இது நமது ஈமானை அதிகப்படுத்த வேண்டும். எவ்வளவு ஒரு சிறந்த மார்க்கத்தில் அல்லாஹ் படைக்க வச்சிருக்கிறான் பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, எல்லா மரமும் பேசும், எல்லா கல்லும் காட்டி கொடுத்துரும், இல்லல் ஒர்கத், ஒர்கத்னு ஒரு மரம் இருக்கு, ஃபஇன்னஹு மின் ஷஜரத்தில் யஹூத், அது யூதர்களினுடைய மரம், அது மட்டும் காட்டி கொடுக்காது. இப்போ கொஞ்சம் நமது ஈமானை கொஞ்சம் உரசி பார்க்கலாம் இந்த நேரத்தில், நமது இபாதத்தையும் கொஞ்சம் உரசி பார்க்கலாம் இந்த நேரத்தில். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒர்கத், எல்லா மரமும் பின்னாடி ஒளிஞ்சா, நீ வராய், எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான், வெட்டு வெட்டுன்னு எல்லா மரம் பேசும், எல்லா கல்லும் பேசும். ஆனா இல்ல ஒர்கத், ஒர்கத்னு ஒரு மரம் இருக்கு, அது பேசாது, அது அவனை மாட்டி கொடுக்காது. ஃபஇன்னஹு மின் ஷஜரத்தில் யஹூத், அது யூதர்கள் வளர்க்கக்கூடிய யூதர்களினுடைய மரம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஹதீஸை நாம நம்புறோமோ இல்லையோ, இந்த ஹதீஸை நாம நம்புறோமோ இல்லையோ, நான் பேசுறதுல சந்தேகம் இருந்தா அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கும் நசீபாக்கட்டும், எனக்கும் நசீபாக்கட்டும். நமது 3வது புனித ஸ்தலத்தில் மரணம் வருவதற்கு முன்னால் சுஜூது செய்யக்கூடிய அந்த அக்ஸாவில் தொழக்கூடிய பாக்கியத்தை தரட்டும். பலஸ்தீன் இஸ்ரேலுக்கு நீங்க சுத்தி பார்க்க போங்க, அல்லது யூடியூப்ல போய் இஸ்ரேல் நாட்டை பத்தி கொஞ்சம் அப்படியே மேப்ல அப்படியே சரௌண்டிங்ல உள்ள போய் அவங்களினுடைய அந்த நிலங்கள், அவங்களினுடைய அந்த வாழ்க்கை திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தை, லட்சக்கணக்கான மரத்தை யூதர்கள் இப்போ வளர்த்துட்டு இருக்கிறான். என்ன மரம் தான்? இந்த ஒர்க்கதுன்னு ஒரு மரத்தை தான். ஏன்? அவர்களுக்கு தெரியும் முஹம்மது பொய் சொல்ல மாட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மரத்தை நல்லா வளர்த்துட்டா, அப்படி ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் அந்த மரத்துக்கு பின்னாடி போயிடலாமா இல்லையா? யார் நம்புறார்? நாம நம்புறது இல்லை. நாம இஸ்ரேலினுடைய பார்லிமெண்ட்ல ராணுவ அமைச்சர் ஒரு பெண் எம்பி நினைச்சாங்க, ரொம்ப பிரபலியமான சம்பவம் இது, கேள்விப்பட்டிருக்கலாம், எல்லா இடத்துலையும் இது பரவுச்சு. பலஸ்தீனினுடைய ஒரு செய்தி நிபுணர் என்ன செய்யறாரு, ஒரு இஸ்ரேல் பார்லிமெண்டினுடைய எம்பி அவர்கிட்ட போய் பேட்டி கேட்கிறார். சஹீஹுல் புகாரில, சஹீஹ் முஸ்லிம்ல, முழு உலகத்தினுடைய எல்லா முஸ்லிம்களுமே இப்படி ஒரு செய்தி இருக்கு நம்புறாங்க. உங்களை கழுத்தை வெட்டுவார்கள், உங்களை போராடுவார்கள், மரத்துக்கு பின்னாடி கல்லுக்கு பின்னாடிலாம் போய் ஒளிஞ்சா கூட மரங்கள் எல்லாம் உங்களை மாட்டி கொடுக்கும் சொல்லி முஹம்மது சொன்னதா சொல்றாங்களே, நீங்க இதை நம்புறீங்களா அப்படின்னு கேட்கிறான். அந்த எம்பிட்ட கேட்கறாங்க. எம்பி சொல்றான், ஆமா நான் நம்ப தான் செய்யறேன், அப்படி ஒரு காலம் வரத்தான் செய்யும். ஆனா அந்த காலம் இந்த காலம் இல்லை. அந்த காலம் என்ன கிடையாது, இந்த காலம் இல்லை. காரணம், மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபுஹை இமாம் ஜமாத்தோடி பள்ளியில் தொழுவார்களோ அவர்களின் பாதுகாவலனாக அல்லாஹ், அவர்களின் கஃபீலாக அல்லாஹ் மாறிவிடுகிறான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறாங்க. இமாம் முஸ்லிம் இதை பதிவு செய்கிறாங்க. அந்த பெண் சொல்றா, அந்த காலம் இந்த காலம் இல்லை. ஜும்மாவிற்கு கூடுவதை போன்று என்றைக்கு சுபுகு தொழுகைக்கு இந்த உம்மத் அணிவகுக்கிறதோ அன்றைக்கு வேண்டுமையானால் இது நடக்கலாம். ஏன்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், யார் சுபுகை இமாம் ஜமாத்தோடி தொழுவார்களோ அவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை யார் எடுத்துக்கொண்டால்? அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். 200 கோடி முஸ்லிம்கள் இன்றைய இரவு அல்லாஹ்வுக்காக வேண்டி அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு சுபுகு தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்தா இந்த 200 கோடி பேரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்வின் பாதுகாப்போ. அல்லாஹ் வாக்கு கொடுத்தா லா யுக்லிஃபுல்லாஹுல் மீஆத், அல்லாஹ் வாக்கு மீற மாட்டான். லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்ட்ட இந்த ரெட்ட பேச்செல்லாம் கிடையாது. அல்லாஹ் வாக்கை நிறைவேற்றக்கூடியவன், அல்லாஹ் வாக்குக்கு மோசடி செய்ய மாட்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சுபுஹை இமாம் ஜமாத்தோடி தொழுதால் இந்த உம்மத்தினுடைய விஷ கிருமிகள் நாம் தான், அவர்கள் எல்லாம் யூதர்கள் எல்லாம் எரியப்பட்ட அம்புகள் தான், நாம் தான் அந்த அம்பை எரிந்தவர்கள். இதைத்தான் முதல்ல உணரணும். இதுதான் முதல்ல உணரணும். என்ன செய்யறோம்? இந்த உம்மத்தை இப்படியெல்லாம் பாதாள சாக்கடைக்கு தள்ளியது நான் அப்படி நம்பணும். ஏன்? நமது வாழ்க்கையில் ஈமான் இஸ்லாம் பிரதிபலித்திருந்தால் இந்த குஃபார்களினுடைய கரத்தை எல்லாம் அல்லாஹ் உயர்த்தி இருக்க மாட்டான். இந்த குஃபார்களை எல்லாம் எங்களை ஆளக்கூடியவர்களாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என் மீது சத்தியம், நபிக்கும் முஃமின்களுக்கும் உதவி செய்வது
என் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா உதவி செய்யலை. ஈமான் கொண்டவர்களை நீங்கள் கவலையடைய வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். அன்துமுல் அலௌன் வலா தஹினு வலா தஹ்ஸனு. ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் சிரமப்படுறீங்க? நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமினா இருந்தா. நீங்க அந்த மூமினா ஒரு இஸ்ரேல் நம்புறான் பாருங்க ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை. இந்த ஒர்க்கது மரத்தை கோடிக்கணக்கான மரங்கள் இன்றைக்கு தூவப்பட்டு வளர்த்துட்டு இருக்கப்படுதான் இஸ்ரேலுக்கு. என்ன செய்யறான் முகம்மது? அப்படி ஒரு நாள் வந்துச்சுன்னா நம்ம மரத்துக்கு பின்னாடி போய் நம்ம ஒளிஞ்சிக்கிடணும், உயிரை பாதுகாத்துக்கிடணும். நபியின் வார்த்தையை காஃபிர் நம்புகிறான், ஆனால் இந்த உம்மத்து நம்ப மறுக்கிறதே. உனது ஃபஜ்ர் தொழுகையை நீ சீர்படுத்தி கொண்டால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், அல்லாஹ் உனக்கு மீட்டு தருவான், அல்லாஹ் உன் கரத்தை உயர்த்துவான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த உம்மத்திட்ட இந்த நம்பிக்கை வந்திருந்தால் ஜிம்மாவுக்கு கூடிய கூட்டம் ஃபஜ்ருக்கு எங்கே சென்றிருக்கும்? எங்க போச்சு பார்க்கறமா இல்லையா? ஜிம்மால இடம் இல்லாம எல்லாம் மேலே போங்க மேலே போங்க, சஃபா நல்லா நெருக்கி நில்லுங்க சொல்றாங்க. இல்லை இடம் இல்லைன்னா மேலே தனியா பாய் போட்டிருக்கு இப்பெல்லாம் சொல்றோம். சுபுக்கு எந்த பள்ளிக்காச்சும் சொல்லியிருக்காங்களா? சுபுக்கு எந்த பள்ளிக்காச்சு இடம் இல்லையா மேலே போங்கன்னு சொல்லியிருக்காங்களா? என்ன உம்மத்! ஒரு யூதன்ட்ட இருக்கக்கூடிய ஈமானவுமா, ஒரு யூதன்ட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட இந்த உம்மத்திட்ட இல்லாம போனதினால் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? இந்த உம்மத்தை அழித்து விட்டான். அப்ப என்ன செய்யப்படும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தலைமையில யூதர்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தப்படுவார்கள். அதற்கு பிறகு கிறிஸ்தவர்கள் யாராவது இருந்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஜிஸியா என்ற ஒன்றையே இல்லாமலாக்கி விடுவார்கள். பன்றிகள் வெட்டி சாகடிக்கப்படும், சிலுவைகள் எல்லாம் உடைத்து எரிக்கப்படும். அல்லாஹ் மீண்டும் இந்த உம்மத்தினுடைய நுபுவத்தினுடைய ஆட்சி சொன்னாங்களா இல்லையா? மீண்டும் அல்லாஹ் ஒரு சிறந்த ஆட்சியை உலகம் முழுவதும் நீதத்தை கொண்டு அமைதியை கொண்டு, இஸ்லாம் என்றால் அமைதி, மீண்டும் அந்த அமைதியை இந்த உலகம் பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெரிய ஏற்பாட்டோடித்தான். உலகத்தினுடைய பல சூழ்நிலைகளை எல்லாம் அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வருகிறான். இந்த தலைப்பு நமக்கு உணர்த்த வேண்டிய பாடம் எல்லாம் இவ்வளவு ஒரு சிறந்த கொள்கைக்குரியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நோக்கித்தான் நமது கால்கள் விரைவாக பயணம் செய்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ அல்லாஹ் நம்மை விரைவாக அந்த காலத்தை நோக்கி இழுத்துச் செல்கிறான். நமது ஈமான் இன்றைக்கே நாம் புதுப்பித்துக் கொண்டால், நமது ஈமானை நாம் வலுப்படுத்தி கொண்டால் நாமும் அந்த வெற்றியடையக்கூடிய சிறந்த கூட்டத்தில் ஒருவராக மாறலாம். இல்லை, எமது ஈமான்கள் வெறும் வாரத்தின் தொழுகையாளிகளாக, வருடத்தின் தொழுகையாளிகளாக மட்டுமே எமது ஈமானை நாங்கள் ஆக்கிக் கொள்வோமேயானால் யூதர்கள் சாகடிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் தஜ்ஜாலின் குழப்பத்தால் அல்லது இந்த காஃபிர்களினுடைய கரத்தால் அல்லாஹ் நம்மை அழித்து விட்டு ஒரு சிறந்த சமுதாயத்தை கொண்டு வந்து அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை புலநிர்மாணம் செய்வான். புலநிர்மாணம் என்று சொன்னால் ஆட்சி ரீதியான ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துவான். அல்லாஹ் அந்த காலத்தில் எம்மை வாழ வைத்தால் சிறந்த முஃமின்களினுடைய படையிலும் அந்த மஹ்திக்கு பின்னால், அந்த ஈசாவுக்கு பின்னால் பயணம் செய்யக்கூடிய சிறந்த முஸ்லிம்களாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். நாங்கள் மரணித்தாலும் எங்கள் தலைமுறைகளையாவது அல்லாஹ் வாழ்ந்தால் இஸ்லாத்தின் நிழலில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தரட்டும். இஸ்லாத்தினுடைய ஹிலாஃபத்தின் நிழலிலே சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தரட்டும். மரணம் என்று ஒன்று வந்தால் அந்த இஸ்லாத்திற்காக வேண்டி, அந்த ஈமானின் முதிர்ச்சிக்காக வேண்டி, அந்த இஸ்லாத்தின் புலன் நிர்மாணத்திற்காக வேண்டி மரணித்தோம் என்ற ஒரு சான்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறியவனாக எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.